ஹலோ எவ்ரிவன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாடல் அனலைசிஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் தேர்ட் யூனிட்டில் வர்றது. சரிங்களா? மாடல் அனலைசிஸுங்கிறது என்னென்னா, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதில் உள்ள ரிசல்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதில் டிஃப்ரெக்ஷன்ஸ் அது இது எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸு இல்லை ஒரு பெரிய ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் இருக்குன்னா, அதை நம்ம ஒரு தியரிட்டிக்கலாக மட்டுமே அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம, அதோடைய பர்ஃபார்மன்ஸை ஒரு மாடல் செஞ்சு அதில் நம்மளுடைய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே அது மேலே ஆக்ட் பண்ணி அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறது தான் மாடல் அனாலிசிஸ்னு பேர். சரிங்களா? வெறும் தியரி பேசிஸாக இல்லாமல் ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரோடைய ரிப்ளிக்காவாக எடுத்து அதை நம்ம அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறது தான் நம்மளுடைய மாடல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. சரிங்களா? எப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸு. சரிங்களா? ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்றது என்னென்ன வரும்னா, டேம்ஸு, ஸ்பில்வேஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸில் வரும். அதே மாதிரி ஹைட்ராலிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹைட்ராலிக் மிஷின்ஸு, இதெல்லாம் மிஷின்ஸுன்னு சொன்னோன்னே என்னென்ன இருக்குன்னா, டர்பைன்ஸு, பம்ப்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்னா, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சருக்குடைய ரிப்ளிக்காவை எடுத்து அதில் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் ரிப்ளிக்கா எடுத்து அதை நாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணால் அதுக்கு பேர் என்னென்னா மாடல் அனாலிசிஸ் பேர். மாடல் அனாலிசிஸ் சரிங்களா? இது எப்போ நடக்குன்னா, ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நடத்துகிறோம். ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முன்னாடியே நாம் செஞ்சு பார்க்கணும் இந்த டெஸ்டஸ்லாம். சரிங்களா? இந்த மாடல் என்னவா இருக்குன்னா, இதுக்கு பேர் மாடல்னு சொல்கிறோம்ல. மாடல்ன்றது என்னன்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிக்கா. ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதோடைய ஒரு ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிக்கா தான். சரிங்களா? எப்படி இருக்கலாம், ஒரு ஆக்சுவல் ஸ்ட்ரக்சருக்கானதாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மிஷினுக்கானதாக இருக்கலாம், ஆர் எனி மிஷின்ஸு. சரிங்களா? இப்போ மாடல்ன்றது அந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சருடைய ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிகான்றது தான் மாடல்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா புரோட்டோடைப்னு சொல்லுவோம். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர்ன்றது புரோட்டோடைப்பு, அதோடைய ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிகான்றது மாடல். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாடல்ன்றது ஸ்மால் ஸ்கேலாக மட்டும்தான் இருக்கணும்னு இல்லை, லார்ஜ் ஸ்கேலாக கூட இருக்கலாம். சரிங்களா? இட் மேபி எய்தர் ஸ்மால் ஸ்கேல் ஆர் லார்ஜ் ஸ்கேல் டிபெண்டிங் அப்பான் தி ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்து, ஒரு டேம் மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்து அதோட ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் இருந்துச்சுன்னா, அதுக்கு நாம் என்ன பண்ணுவோம், ஒரு மீட்டர் ஹைட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சரை மாடல் பண்ணி அதில் உள்ள ஃபோர்ஸஸ்லாம் எப்படி இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி அதே மாதிரி அந்த 1 மீட்டர் ஹைட் உள்ள மாடலுக்கு ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம ரிப்ளிகா கொடுத்தோம்ட்டு அப்போ அதோடைய மாடலில் என்ன மாதிரியான பிஹேவியர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஸ்மால் ஸ்கேலு. ஒருவேளை லார்ஜ் ஸ்கேல்ன்றது என்னென்னா, நம்மளுடைய ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சின்னதாக இருக்கும், அந்த சின்ன ஸ்ட்ரக்சர்ஸில் நம்மளுக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லார்ஜ் ஸ்கேல் பண்ணி இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் லார்ஜ் ஸ்கேலில் ரிப்ளிகா பண்ணோன்னா அதுக்கு பேர் லார்ஜ் ஸ்கேல் ரிப்ளிகா. இந்த மாடல்ன்றது ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிகாவாகவும் இருக்கலாம், இல்லை லார்ஜ் ஸ்கேல் ரிப்ளிகாவும் இருக்கலாம். ஆனால் நமக்கு முக்கால்வாசி வர்றது என்னென்னா, ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர்ஸு, ஒரு ஹைட்ராலிக் மிஷின்ஸு, டர்பைன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் வர்றது ஒரு லார்ஜ் ஸ்கேல்லேருந்து ஸ்மால் ஸ்கேலுக்கு மாற்றுறது தான். லார்ஜ்லேருந்து ஸ்மாலுக்கு மாற்றுறது தான். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் லார்ஜாக இருக்கும், மாடல் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த மாடல்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாடல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எந்தெந்த விதத்தில் சிமிலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வகையான வரையறை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? 3 வகையான வரையறை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது பேர் என்னன்னா சிமிலிடியூடுன்னு சொல்லுவாங்க. சிமிலிடியூடு அதாவது 3 வகையில் இருக்குது. முதல் வகை என்னன்னா ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டின்னு சொல்கிறது, சிமிலாரிட்டி. அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா கைனமேட்டிக் சிமிலாரிட்டின்னு சொல்கிறது.
கைனமேட்டிக் சிமிலாரிட்டி. அதே மாதிரி தேர்டு ஒன்று டைனமிக் சிமிலாரிட்டின்னு சொல்கிறது. சரிங்களா, 3 வகையான சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இப்போ இந்த சிமிலாரிட்டிங்கிறது என்னன்னா, ஒரு மாடலுக்கும் பிட்வீன் தி மாடல் அண்டு ப்ரோட்டோடைப்பு, அது ரெண்டுத்துக்கும் உள்ள பிஹேவியர் எப்படி இருக்குது, ப்ரோட்டோடைப் பிஹேவியர் எப்படி இருக்குது, மாடல்ஸ் எப்படி இருக்குது, அதோடைய ஜாமெட்ரிகள் எப்படி இருக்குது, அதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எப்படி இருக்குது, அதில் நடக்கக்கூடிய மோஷன்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் உள்ள விஷயங்கள் தான் எல்லாமே. சரிங்களா, மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்ஸுக்கும் உள்ள விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டிங்கிறது என்னன்னா, ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஒரு எர்த்தன் டேம் இருக்கு. இந்த டேமுடைய லென்த்து ஒன்று இருக்கும், ஹைட்டு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இதோட ஏரியான்றது ஒன்று இருக்கும். ஓகேவா, இப்போ இதோடைய வால்யூம்ன்றது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. சரிங்களா, இப்போ நான் இதோடைய ஆக்சுவல் ரிப்ளிக்காவை இங்கே போட்டேன்னா ஒரு சின்னதாக ஒன்று நான் கட்டணும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ. இப்போ 1:100 ரேஷியோன்னு வச்சுக்கலாம். இப்போ இது 100 மீட்டர் ஹைட் இருக்குன்னா இதை நான் 1 மீட்டர் ஹைட் இது. இப்போ இது 100 மீட்டர் டெப்த் இல்லை லென்த் இருக்குன்னா இது 1 மீட்டர். இது 100 மீட்டர் இருக்குன்னா இது 1 மீட்டர். அப்போ ஸ்கேல் என்னவா இருக்கு, ப்ரோட்டோடைப் இதுக்கு பேர் மாடல். சரிங்களா, அப்போ இது 100 மடங்கு இருக்குன்னா இது 1 மடங்கு இருக்கு. அப்போ ஸ்கேல் ரேஷியோ என்ன, 1:100. அதாவது ஜாமெட்ரிக்கல் டைமென்ஷன்ஸ் எல்லாமே மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் நாம் செட் பண்ணி ஒரு மாடலை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு பேர் என்னன்னா ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டின்னு பேர். சரிங்களா, மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும். அப்போ ரேஷியோ ஆஃப் கரஸ்பாண்டிங் எப்படி சொல்றேன்னா, கரஸ்பாண்டிங் லென்த் இன் மாடல் அண்டு ப்ரோட்டோடைப்பு மஸ்ட் பி சேம். எல்லாமே எப்படி இருக்கணுமா, கண்டிப்பாக சேமாக இருக்கணும். சரிங்களா, இன்க்ளூடிங் இந்த ஆங்கிள்ஸ் முதற்கொண்டு, இன்க்ளூடிங் அதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் அந்த ஆங்கிள்ஸு. அதுவும் இங்கே 100 டிகிரி இருக்குன்னா அங்கே 1 டிகிரி, அதே மாதிரி என்ன டிகிரி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ளூடிங் ஆங்கிள்ஸ் முதற்கொண்டு அந்த ஸ்கேலில் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடல்ஸ் விச் ஆர் நாட் சிமிலர்னு சொல்லுவாங்க. விச் ஆர் நாட் சிமிலர் ஆர் ஜாமெட்ரிக்கலி டிஸ்டார்டட் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. மாடல்ஸ் விச் ஆர் நாட் சிமிலர், அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்டார்டட் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. டிஸ்டார்டட் மாடல்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இந்த டேமை நான் என்ன ரெப்ளிகா பண்ணுறேன்னா அது ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையுமே நான் ரெப்ளிகா பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, இப்போ இதோடைய லென்த்து ஒரு மாதிரியான டைமென்ஷன், இது லென்த்து ஒரு டைமென்ஷன், இதோட பிரெத்து ஒரு டைமென்ஷன், இதோடைய வித்து ஒரு டைமென்ஷன், அதே எல்லாமே அதே ரெப்ளிகா தான் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற ஏரியாவும் அதோடைய ஏரியாவும் ஒரே மாதிரியான விஷயங்களாக தான் இருக்குது. சரிங்களா, இப்போ இதோடைய வால்யூமை கம்பேர் பண்ணாலும் வால்யூமும் அதே ரெப்ளிகா தான் இதுக்கு இருக்கும், ஒரே மாதிரியே தான் இருக்கும், ஒரு பர்டிகுலர் ரேஷியோவிலே தான் அமைஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் அது பேர் ஜாமெட்ரிக் டைமென்ஷன். இப்போ இந்த மாதிரி ஹோல் ஸ்ட்ரக்சருக்கும் நம்ம ஒரு ரேஷியோ ஏற்படுத்துகிறோம்ல, அது சில ஸ்ட்ரக்சர்ஸில் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ரிவர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ரிவருக்கு ஒரு பர்டிகுலர் கிராஸ் செக்ஷன், ட்ரெபிசாய்டல் கிராஸ் செக்ஷன் இருக்குன்னா இந்த ட்ரெபிசாய்டல் கிராஸ் செக்ஷனை வேணால் நம்ம வந்து ஒரு ரெப்ளிகாவாக ஏற்படுத்தலாம், ஒரு மாடலுக்கு ஒரு ஸ்மால் ஸ்கேல் ரெப்ளிகாவை ஏற்படுத்தலாம். ஆனால் இதோடைய டோட்டல் லென்த்தையும் நாம் இங்கே கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, அப்போ ஒரு வகையான டைமென்ஷனை நாம் எடுத்துட்டு மற்ற வகையான டைமென்ஷன்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணி அதில் உள்ள ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம பண்ணோம்னா அதுக்கு பேர் டிஸ்டார்டட் மாடல்ஸ்னு பேர். சரிங்களா, இது ஒரு விஷயம். இப்போ இதில் என்னென்ன ஜாமெட்ரிக்கல் சிமிலாரிட்டியில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று லென்த்து, ரெண்டாவது பிரெத்து, அடுத்தது மூணாவது டயாமீட்டர், 4 ஏரியா, 5 வால்யூம். இது எல்லாமே சரிங்களா,
இது எல்லாமே டைமென்ஷன்ஸ் சார்ந்தது தான். அதுக்கப்புறம் ஹைட்டு ஒன்று, ஹைட்டு, இது எல்லாமே. சரிங்களா? இப்போ ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டிங்கிறது எப்படி இருக்குன்னா என்ன மாதிரியா நம்ம சொல்கிறோன்னா, the ratio between the model and the prototype for the dimensions. இப்போ length of dimension, length ஒரு dimension, அதோடைய மாடலுக்கானது அதோடைய ரேஷியோவும் ப்ரோட்டோடைப்புக்கான ரேஷியோவும் எப்படி இருக்கணும்னா ஒரு இது ஸ்கேல் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸ்கேல் ரேஷியோ இது 1 இருக்குன்னா இது 100 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதான் 1:100ன்னு சொல்கிறது. அப்போ லென்த் ஆஃப் மாடல் டிவைடட் பை லென்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் ஈக்குவல் டு ஸ்கேல் ரேஷியோ. அதே மாதிரி எல்எம் டிவைடட் பை எல்பின்னு சொல்லுவோம் மாடல். அதே மாதிரி பிஎம் டிவைடட் பை பிபி. அதே மாதிரி ஹெச்எம் டிவைடட் பை ஹெச்பி. அதே மாதிரி டயா ஆஃப் மாடல் டிவைடட் பை டயா ஆஃப் ப்ரோட்டோடைப். இது எல்லாமே ஈக்குவல் டு எல்ஆர். எல்ஆர் இருக்கிறது என்னன்னா ஒரு ஸ்கேல் ரேஷியோ, அப்படி இல்லை ஸ்கேல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 1:100 அந்த மாதிரி 1:9 1:10 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது மாடல் 1 மடங்கு இருக்குன்னா இது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் 9 மடங்கு இருக்கும். மாடல் 1 மடங்கு இருக்குன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் 100 மடங்கு இருக்கும், 100 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா ஸ்கேல் ரேஷியோ, அப்படி இல்லை ஸ்கேல் ஃபேக்டர்னு சொல்கிறது. அடுத்தது ஏரியான்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஏரியாவா என்ன இருக்குன்னா ஏரியா ஆஃப் மாடல் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ப்ரோட்டோடைப் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா எல்ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏன்னா ஏரியா ஆஃப் மாடல்ன்றது எடுத்தோன்னு வச்சுக்கோங்க என்னவா இருக்கும், 2 லென்த்து சேர்ந்து தான் இருக்கும். அப்போ எல் இன்ட்டு எல், அதனால எல் ஸ்கொயர் டிவைடட் பை எல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதனால எல்ஆர் ஸ்கொயரு. அதே மாதிரி வால்யூமும் அப்படிதான். வால்யூம் என்னது, வால்யூம் ஆஃப் மாடல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ப்ரோட்டோடைப்பு, அதுக்கு எல்ஆர் கியூப். சரிங்களா? இதோட ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டி முடிஞ்சது. இதுதான் ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டின்னு சொல்கிறது. அடுத்தது ரெண்டாவது விஷயம் கைனமேட்டிக் சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்குது. கைனமேட்டிக் சிமிலாரிட்டி. கைனமேட்டிக் சிமிலாரிட்டிங்கிறது என்னன்னா சிமிலாரிட்டி இன் மோஷன். சிமிலாரிட்டி இன் மோஷன்றது என்னன்னா அதில் ஒரு ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோவில் ஏற்படக்கூடிய மோஷன்ஸ்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதாவது என்னன்னா அதில் உள்ள வெலாசிட்டி, அதில் உள்ள ஆக்சிலரேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது. சரிங்களா? பொதுவாக இது ரெண்டுமே தான் நம்ம மோஷன்ஸ்லாம் குறிப்பிடுவோம். அதுவும் எப்படி இருக்குன்னா அந்த கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸில் கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி எப்படி இருக்குது, கரஸ்பாண்டிங் ஆக்சிலரேஷன் எப்படி இருக்குது, அதுவும் மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் என்ன ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இப்போ கைனமேட்டிக் சிமிலாரிட்டிங்கிறது என்னென்னா, இப்போ இங்கே ஒரு ஆறு ஓடுதுன்னு வச்சுங்க. இந்த ஆறு அதுக்கு மாடலாக நான் இங்கேயும் ஒரு எடுக்கிறேன். இது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர்னா இது ப்ரோட்டோடைப்பு, இது மாடலு. சரிங்களா? இப்போ நான் வந்து இங்கே ஒரு செக்ஷன் எடுக்கிறேன், கிராஸ் செக்ஷன் 1:1 எடுக்கிறேன். அதே மாதிரி மாடலில் 1:1 இங்கே ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி வரும் இல்லையா, வெலாசிட்டி 1. அப்போ அதே மாதிரி வெலாசிட்டி இங்கேயே 1 இருக்கும். அப்போ வெலாசிட்டி 1, அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷனில் வரக்கூடிய வெலாசிட்டி ஃபார் தி மாடல் டு தி வெலாசிட்டி 1 டு தி ப்ரோட்டோடைப்பு, அதுக்கு பேர் என்னென்னா வெலாசிட்டி ரேஷியோன்னு பேர். இதுக்கு பேர் என்னென்னா வெலாசிட்டி ரேஷியோ, விஆர்னு சொல்லுவோம். சரிங்களா? இதே மாதிரி ரெண்டாவது கிராஸ் செக்ஷனில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கும் அதே தான். ரெண்டாவது கிராஸ் செக்ஷனில் இருந்துச்சுன்னா 2 போட்டோன்னா இதுலேயும் ஒரு வெலாசிட்டி வந்திருக்கும், v2ன்னு வந்திருக்கும். இங்கேயும் ஒரு வெலாசிட்டி v2ன்னு வந்திருக்கும். அப்போ v2 ஃபார் தி மாடல் டிவைடட் பை v2 ஃபார் தி ப்ரோட்டோடைப்பு ஈக்குவல் டு என்னென்னா வெலாசிட்டி ரேஷியோ. அப்போ என்னன்னு சொல்லிக்கலாம், v1 ஃபார் மாடல் டிவைடட் பை v1 ஃபார் ப்ரோட்டோடைப்பு ஈக்குவல் டு v2 ஃபார் மாடல் டிவைடட் பை v2 ஃபார் ப்ரோட்டோடைப்பு ஈக்குவல் டு வெலாசிட்டி ரேஷியோ. சரிங்களா? இதே விஷயம் ஆக்சிலரேஷனுக்கும் பொருத்தும். ஆக்சிலரேஷனுக்கு என்னது, இதில் a1ன்னு சொல்லலாம், அதே மாதிரி a2ன்னு சொல்லலாம், இதே மாதிரி a1ன்னு சொல்லிக்கலாம், இங்கேயும் a2ன்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம இதுக்கு சொன்ன மாதிரி தான், வெலாசிட்டிக்கு சொன்ன மாதிரி தான். அப்போ a1 ஃபார் மாடல் டிவைடட் பை a1 ஃபார் ப்ரோட்டோடைப்பு ஈக்குவல் டு
A2 for model divided by A2 for prototype equal to AR. ARங்கிறது என்ன? ஆக்சிலரேஷன் ரேஷியோ. என்ன ரேஷியோவில் ஆக்சிலரேஷன் இருக்குது, என்ன ரேஷியோவில் வெலாசிட்டி இருக்குது, மாடலில் வரக்கூடியது ப்ரோட்டோடைப்பில் வரக்கூடியதுக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது ஒரு விஷயம். இதில் என்ன இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, the direction of the velocities and acceleration, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? direction of the velocity for the model and the prototype ரெண்டுமே கண்டிப்பாக சேமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி கைனமேட்டிக் சிமிலாரிட்டி நமக்கு தெரியணும்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு அது கண்டிப்பாக ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டியில் இருந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக இது கண்டிப்பாக இருந்திருக்கணும். அதாவது கைனமேட்டிக் சிமிலாரிட்டி இருக்கணும்னா கண்டிப்பாக ஜாமெட்ரிக் சிமிலாரிட்டியும் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரிங்களா? இதுக்கு பேர் என்னென்னா கைனமேட்டிக் சிமிலாரிட்டின்னு பேர். இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் டைனமிக் சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்குது. தேர்டு ஒன்று டைனமிக் சிமிலாரிட்டி. டைனமிக் சிமிலாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதில் என்னென்னா சிமிலாரிட்டி இன் ஃபோர்ஸஸ் சொல்லிக்குவோம். சிமிலாரிட்டி இன் ஃபோர்ஸஸ், என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாமே சிமிலராக இருக்கணுமா. எப்படி மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்லையும் என்னென்ன வகையான ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாம் ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் சிமிலராக இருக்கணும். இப்போ என்னென்ன வகையான ஃபோர்ஸஸ்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இனர்ஷியல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். இனர்ஷியல் ஃபோர்ஸஸ்ங்கிறது என்னென்னா, நம்மளுடைய இப்போ என்ன ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிடு போக தான் போகுது. அப்போ இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது என்னென்னா அந்த மாஸ் ஆஃப் த ஃப்ளூயிடு சம்மந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? ரெண்டாவது இதை என்னென்னு குறிப்பிடுவாங்கன்னா எஃப்ஐன்னு குறிப்பிடுவாங்க. இனர்ஷியா ஃபோர்ஸு எஃப்ஐன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்தது விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸு இது டிபெண்டிங் அப்பான் தி டைப் ஆஃப் த ஃப்ளூயிடு பொறுத்து மாறும். அதோடைய விஸ்காசிட்டி ஆஃப் நேச்சர் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து மாறுறது. விஸ்காசிட்டிங்கிறதுனால எஃப்வின்னு சொல்லிக்குவோம். அதே மாதிரி மூணாவது கிராவிட்டி ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறது. கிராவிட்டி ஃபோர்ஸு அது என்னென்னா எஃப்ஜி. இது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினால் வரக்கூடியது. அப்போ 3 வகையான ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. 3 வகையான ஃபோர்ஸஸ்ஸு ஆக்ட் ஆகிறது மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபோர்ஸ் ரேஷியோன்னு பேர். இப்போ ஃபோர்ஸு இனர்ஷியல் ஃபோர்ஸு ஃபார் மாடல் டிவைடட் பை இனர்ஷியல் ஃபோர்ஸு ஃபார் ப்ரோட்டோடைப்பு, அதுக்கும் விஸ்கஸ் ஃபோர்ஸு ஃபார் மாடல் divided by viscous force for prototype equal to viscous force for gravity force for model divided by gravity force divided by prototype. இது எல்லாம் எதுக்கு இருக்கணும்னா எஃப்ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். எஃப்ஆர்னா என்னென்னா ஃபோர்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதோட முடிஞ்சிருச்சு. அதாவது மாடல் அனலைசிஸ்னால் என்ன, மாடல்ன்றது என்ன, அப்புறம் சிமிலிட்யூடுன்றது என்னது, மொத்தம் எத்தனை வகையான சிமிலாரிட்டிஸ் இருக்குது, 3 வகையான சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதை 3த்தையும் இப்போ பார்த்தாச்சு. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.